குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமை காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. கழுத்து வலி அதிகமாக இருக்குது, கழுத்து தசைப்பிடிப்பு அதிகமாக இருக்குது, பேக் பெயின் அதிகமாக இருக்குது. ஸோ இதற்கு முதிரையின் மூலமாக ஒரு தீர்வு வேணும். இது நிறைய நபர்களுக்கு இருக்குது. நம்ம நிறைய பலவிதமான தெரப்பி நம்ம கொடுத்துருக்கோம். பொதுவாகவே நம்ம உடம்பில் மன இறுக்கம் ஏற்படும் பொழுதும் கழுத்து தசைப்பிடிப்பு அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. அப்போ மன இறுக்கம் இல்லாமல் வாழணும் அப்படின்னா அது யோகக்கலை ஒன்று தான். அதே மாதிரி தொடர்ந்து ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்றவர்கள், ஐடி பீப்பிள் வேலை செய்கின்றவங்க, கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் கழுத்து தசைப்பிடிப்பு, கழுத்து வலி ஏற்படக்கூடிய நிலை கிடைக்கும். அதே மாதிரி தொடர்ந்து லேப்டாப் பார்க்குறோம், இப்போ நம்ம செல்ஃபோன் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். நிறைய மாணவர்கள் கூட பார்த்திங்கன்னா, இளைஞர்கள், பெரியவர்கள் கூட நம்ம கண்டினியூஸாக கீழே குனிந்து பார்க்கும் பொழுதும் கழுத்து வலி ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். ஸோ இதெல்லாம் காரணங்கள் அப்படிங்கும் பொழுது அதை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதிகமாக செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒரே இடத்தில் 8 மணி நேரம் 10 மணி நேரம் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் கழுத்து தசைப்பிடிப்பு, கழுத்து வலி ஏற்படும். அதற்கு ஒரு ரெமெடியாக நம்ம இன்றைக்கு முத்திரையை பார்க்க போகிறோம். அது வராமல் தடுக்கக்கூடியதும் பார்க்க போகிறோம். முதுகு வலி நமக்கு அடி முதுகு வலி வரும் பொழுது சிறுநீரக பையில் சின்ன ஒரு குறைபாடு இருந்தால், கோனாடு சுரப்பி ஒழுங்காக சுரக்கலை அப்படின்னா கூட அடி முதுகு வலி ஏற்படும். அதே மாதிரி நடுமுதுகில் வரும்போது சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கணும். கழுத்து முதுகுவலி வரும்பொழுது இதயம், நுரையீரலுக்கு சக்தி ஓட்டம் குறைவாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பயிற்சிகளை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க. உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. 48 நாட்கள் விடாமல் பயிற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் டெய்லியே உங்களுக்கு இந்த வலியிலேருந்து நிவாரணம் வந்தால் கூட தினமும் 10 நிமிடம் இந்த 5 முதிரைகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. பயிற்சி பண்ண நமக்கு உள் உறுப்புகள், நாளமில்லா சுரப்பிகள் திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். எப்பொழுதுமே நிமிர்ந்து உட்கார கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நாற்காலில் அமர்ந்தாலும் சரி, தரையில் அமர்ந்தாலும் சரி, நிமிர்ந்து உட்காரும் பொழுது அடிமுதுகிலிருந்து கழுத்து பகுதி வரைக்கும், மூளை வரைக்கும் நமக்கு நல்ல பிராண ஆற்றல், இரத்த ஓட்டம் சீராக இயங்கும். நம்ம குனிந்து உட்கார்ந்து அமரும் பொழுது நமக்கு பேக் பெயின், கழுத்து வலி வரக்கூடிய நிலை கிடைக்கும். ஸோ அதையும் நீங்கள் எப்பொழுதுமே நிமிர்ந்து உட்காருங்க. விருப்பி விட்டு எழுந்த உடனே நிமிர்ந்து உட்காருங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்கிற 5 முறை அந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். எழுந்த உடனே நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. அப்போ அந்த நாள் முழுக்க நீங்கள் எங்கே அமர்ந்தாலும் நிமிர்ந்து அமர்வீர்கள். இப்பொழுது கழுத்து வலி, முதுகு வலி வராமல் தடுக்கக்கூடிய பயிற்சிகள் செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. முதல் முத்திரையாக நம்ம பார்க்கக்கூடியது அபான முத்திரை. நடுவிரல், மோதிரவிரல் என்னோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். சற்று வயதானவர்களுக்கு கழுத்து வலி வந்தவங்க சேரில் உட்காந்து நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகலை மட்டும் நேராக வச்சுக்கோங்க. கழுத்து பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். கழுத்து தசைப்பிடிப்புகள் இந்த முதிரையின் மூலமாக நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை கழுத்து வலி நீக்கக்கூடிய சூன்ய முத்திரை. நடுவரல் மடிச்சுக்கோங்க. அதனோட மேத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. கை அப்படி மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். கழுத்து பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். கழுத்து தசைப்பிடிப்புகள் இந்த முதிரையின் மூலமாக நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பேக் பெயின் சொல்லியிருக்காங்க. அனுசாசன முதிரை. கைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 3 விரல் மடிச்சுக்கிட்டோம். கட்டை விரல் மோதிர விரலை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டோம். ஆள்காட்டி விரல் நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் ஒரு 3 டைம்ஸ்.
நார்மல் பிரீத்திங். அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்த முத்திரை பஞ்சபூதத்தை சமப்படுத்தக்கூடிய முகுள முத்திரை. பெருவரல் நோக்கி நார்மல் குவித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். பஞ்சபூதமும் உடலில் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறேன். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. முதல் முத்திரை அபான முத்திரை. நடுவரல், மோதிரவரல், அதோட மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். கழுத்து பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். கழுத்து தசை பகுதி அந்த இறுக்கம் நீங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை. நடுவரல் மடிச்சுக்கோங்க, நடுமத்தில் கட்டை விரல். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். கழுத்து பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை முதுகுவலி நீக்கக்கூடிய அனுசாசன முத்திரை. ஆள்காட்டி வரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சிலே கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பஞ்சபூதத்தை சமப்படுத்தக்கூடிய முகுள முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறோம். வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்திலே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ அபான முத்திரை. நடுவரல், மோதிரவரல், அதனோட மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். கழுத்து பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். கழுத்து தசை பிடிப்பு நீங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணி சூன்ய முத்திரை. நடுவரல் மடிச்சுக்கோங்க, நடுமேத்தில் கட்டை வரல். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முதுகுவலி நீக்கக்கூடிய அனுசாசன முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு மூன்றுக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வலி இந்த முத்திரையின் மூலமாக நீங்குவதாக எண்ணுங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பஞ்சபூதத்தை சமப்படுத்தக்கூடிய முகுளமுத்திரை, பெருவிரல் நோக்கி 4 ஒன்று குவித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி இப்போ வாயு முத்திரை ஆள்காட்டு விரல் மடிச்சுக்கோங்க, 2 நேரத்தில் கட்டை வரும். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் அமர்ந்து கை இந்த மாதிரி மெதுவாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. மெதுவாக கை மேலே கொண்டாங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணி இந்த மாதிரி 3 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை மெதுவாக கை மேலே கொண்டாங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வஜ்ராசனத்தில் அமர முடியாதவங்க சுகாசனத்தில் அமர்ந்தே கையை ஸ்ட்ரெச் பண்ணி பயிற்சி பண்ணிக்கோங்க. இன்றைக்கு பார்த்த பயிற்சியை நிதானமாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிட்றதுக்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.